ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்ஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல க்ரீமியான தயிர் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அதை நல்லா தாளிச்சு விடுங்க. இப்போ கடுகு போட்டு முடிச்சதும் அது வெடிச்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போட்டதுமே ஒரு கொத்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதில் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பச்சை மிளகாய் சேர்த்திக்கணும். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நானு. நீங்க 3 பச்சை மிளகாய சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4, 5 பூண்டு எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் போதும். இப்ப இத நல்லா தாளிச்சு விடுங்க. இது பொன்னிறமாகுற வரைக்கும் நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது பொன்னிறமானா தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அதுக்காக ரொம்ப பொன்னிறமானும் இல்ல. ஒரு நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்ததும் நீங்க வந்து இத எடுத்தரலாம். இப்ப நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இப்ப நான் சாதம் எடுத்திருக்கேன். சாதத்துல 1 கப் தயிர எடுத்து ஆட் பண்ண போறேன். இந்த சாதம் வந்து ஓரளவுக்கு குழஞ்ச மாதிரி, அமுக்குனா நசுங்குற அளவுக்கு இருக்கணும் நல்லா. அப்பதான் வந்து கிரீமியான கர்ட் ரைஸ் ரெடி பண்ண முடியும். இப்ப அதுக்கு 1 டம்ளர் பால் ஊத்திக்கிறேன். 1 கப் தயிருக்கு 1 டம்ளர் பால் ஊத்தி, இப்ப நம்ம தாளிச்சு வச்சிருக்கிற அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இருக்குல்ல, அத அப்படியே இதுல ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்க ஊத்துனதும் அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கும். கிரீமியா இல்லாத மாரி இருக்கும். நல்லா கிண்ட கிண்ட தான் வந்து நல்லா கிரீமி ஆகும். ஏன் கிண்ட கிண்ட தான் கிரீமி ஆகும் அப்படின்னா, இந்த சாதம் வந்து நம்ம தொட்டா அமுங்குற மாதிரி இருக்குல்ல, அதனால நல்லா அடிச்சு நம்ம கிண்டும்போது, அதெல்லாம் நசுங்கி என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கிரீமியா வந்துரும். ஸோ இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. 1 கப் தயிருக்கு 1 கப் பசும்பால் எடுத்திருக்கேன் நானு. 1 டம்ளர் பசும்பால் ஊத்துனா தான் வந்து அந்த கிரீமியான கர்ட் ரைஸ் வரும். அப்புறம் எல்லாமே தயிரா ஊத்திட்டீங்க அப்படின்னா, புளிப்பு அதிகமாயிடும். அதனால நார்மலான புளிப்புல தான் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன் நானு. அதனால இந்த மாரி பால் ஊத்தி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கர்ட் ரைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த கர்ட் ரைஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க நார்மலா வேற கரண்டி எடுத்து கிண்டுனீங்கன்னா இந்த மாரி வராது. நல்லா குழிக்கரண்டி வச்சு கிண்டுனீங்க அப்படின்னா, அது அமுங்கும்போது கரெக்ட்டா இந்த மாதிரி வரும். லாஸ்ட்ல இந்த மாரி மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா, சூப்பரான கிரீமியான கர்ட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு நல்லா உருளைக்கிழங்கு மசால் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, இன்னுமே சூப்பரா இருக்கும். அதனால இந்த மாதிரி நீங்க ஒரு டைம் குடுத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க வீட்லயும் குழந்தைங்க இத தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் பிடிச்சது. இந்த மாதிரி மசால் கிழங்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். பார்த்துக்கங்க.